ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்கன்னா, இன்றைக்கி இனியாவுக்கு உண்மை முகத்தை காட்டியாச்சுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கவுன்சிலருக்கு செல்வி ஓடி சொல்கிறாங்க, கவுன்சிலரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கக்கா அப்படி சொல்கிறாரு. அப்படியா, நம்மளாலே நீக்கிட்டாங்க அப்படி தான் எல்லோரும் பேசிக்கிறாங்கக்கா சொல்கிறாங்க. அந்த சமயம் கவுன்சிலர் வர்றாரு. பாக்கியா, உனக்கு இனிமேல் கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு, நீ எழுதி வச்சுக்கோ. இத்தனை 25 வருஷமாக கட்சியிலேருந்து இப்போ ஒன்றால் தான் பெரிய பிரச்சனையாகி கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. உனக்கு சந்தோஷமாக இருக்கா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற. போ என்னால் கட்சி நீங்களா? நீ பேசின பேச்சுக்கும் நீ நடந்தது தான் ஒன்றா கட்சியே நீக்கிட்டாங்க. எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சொல்கிறாங்க. எப்படியோ நீக்கிட்டாங்களா, உன்னை நான் சும்மா விட போகல அப்படி சொல்லி திட்டிக்கிட்டே கவுன்சிலர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவங்கடக்கம் பேசாமல் இருப்போம் அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே இனியா பார்த்திங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா லாயரை கூட்டு சுதாகர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கேட்குறாங்க, ஆமாம் முதல் ரெஸ்டாரண்ட்டு நான் தான் வாங்கியிருக்கேன், 2வது ரெஸ்டாரண்ட்டையும் இப்போ நான் தான் வாங்கியிருக்கேன். அப்போ முதல் ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டீங்களா? இப்போ தான் எனக்கு தெரியும். ஆமாம், எல்லாம் பிளான் பண்ணி தான் வாங்கினேன். உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்காக எல்லாமே பிளான் தான் பண்ணினேன். என்ன பண்ண முடியும் ஒன்றால் அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டு இனியும் அப்படியே திகச்சு போயிட்டாங்க. இவ்வளோ நாள் இருந்தது, ஆனால் தெரியாமல் இருந்து இப்போ இப்படி போச்சு. அவங்களுக்கு கோபமாக இருந்துச்சு. ஐயோ, என்ன இப்படி இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு. அதுக்கு பையன் வாயை மூடிட்டு பேசாமல் இரு அப்படி சொல்கிறாரு. இனியா பார்த்தோன்னே சுடுன்னு விட்றாரு. அவங்க அத்தையும் அப்படி தான், அடப்பாமே இவங்களோட உண்மையான குணம் இது தானா, நம்ம ரெஸ்டாரண்ட்டை பாவம் எங்கிட்டே சொல்கிறாரா அப்படி சொல்லி இனியாவுக்கு கோவமாக வருது. அடப்பாமல் இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு வராங்க. அங்கே கோபி உட்காந்துருக்காரு. உடனே என்ன இவ்வளோ கோவமாக வர அப்படி ஈஸ்வரி கேட்குறாரு. ஈஸ்வரிட்ட எந்த பதிலும் சொல்லலை. உடனே அம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்பா உட்காந்துருக்காங்க, அம்மா ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. என்ன செய்யணியா கேட்குறாரு. உடனே கோபி ஏமா அப்படி கோவமாக இருக்கேங்கிறாரு. உடனே கோபிகிட்ட சொல்கிறாங்க, அப்பா எங்கிட்டே அவங்க சொல்கிறாங்க, அம்மா இப்போ ரெஸ்டாரண்ட் நடத்தது எனக்கு பிடிக்கல, அதனால் பிளான் பண்ணி தான் வாங்கினேன்னு எங்கிட்டே சொல்கிறாங்கப்பா எங்கள் மாமா. அப்போ எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா மாமா, எல்லாம் பிளான் பண்ணி வாங்கியிருக்காங்க பாவம் அம்மா. ஐயோ பாவம், ஏமாற்றி 2 ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிக்கிட்டாங்கப்பா. இப்போ தம்பேரில் ஃபஸ்ட்டு உள்ளதை தம்பேரில் இப்போ மாற்றிக்கிறாரு, 2வது மாற்றிக்கிறாரு. எல்லாம் அம்மா நடத்த பிடிக்கலை, இப்போ இருக்க இப்போ ஹோட்டல் நடத்த கூட பிடிக்கல, அதையும் சீக்கிரம் மூட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. எவ்வளோ கெட்ட புத்தி பார்த்தீங்களா, இவங்களாம் நல்லவங்களே இல்லை, இப்போ தான்ப்பா எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நிஜமாவா என்னால் நம்பவே இல்லை அப்படி சொல்கிறாரு. எனக்கு அப்படி தான்ப்பா இருக்குது, வா நம்ம இது சும்மா விடக்கூடாது, உங்கள் வீட்டில் போய் நம்ம கேட்கலாவா அப்படி சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. சுதாகர் கேட்டாலும் ஆமான்னு தான் சொல்ல போகிறாரு. இப்போ என்ன இல்லைன்னா சொல்ல போகிறாரா? எங்கிட்ட பணம் காசு இருக்கா? ஆமாம், நான் பிளான் பண்ணி முதலே பாக்கியா கிட்ட கேட்டேன், அவள் ரெஸ்டாரண்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் பிளான் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. இப்போ இனியாவால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. இனியாவுக்கு பார்த்திங்கன்னா மாமனார் நல்லவர் கிடையாது, புருஷன் நல்லா கிடையாது, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் வாழ்வாங்களா தெரியல. அவங்களுக்கு இந்த நடக்கிற எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இவங்களாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு அவருக்கு வேண்டாம் சொல்லிட்டு வந்துட போகிறாங்களா, இல்லை எப்படினாலும் ரெஸ்டாரண்ட் கைவிட்டு போச்சு. பாக்கியா அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா ரெஸ்டாரண்ட் போயிடுச்சா? ஆமாம் இனியா, ஆமா தெரியும், அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படி சொல்லிட்டாங்க, அதனால் என்ன செய்யுதுன்னு தெரியும், சரி முடிக்க கொடுக்க போகிறாங்க தெரியல. ஒருவேளை இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு செல்வியோட மன 2வது தடவை கல்யாணம் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்லேருந்து நீலகண்ட மகாதேவ் அப்படிங்கிற இடத்துக்கு போனேன். அது மலை மேலே ரிஷிகேஷ்லேருந்து 25 கிலோமீட்டர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது, 1.5 மணி நேரம் இருக்குது. அந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அந்த வீடியோ நிறைய வீடியோ இருக்குது, அதனால் அந்த வீடியோவெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ அந்த சீரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்.